அனைவருக்கும் வணக்கம். இது k2k.com ரசிக்க நான் ஸ்ரீ பெரிய கருப்பன், உங்கள் சமையல் தோழி. என்னங்க வீக்கெண்ட்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணீங்களா? வெல், இன்னைக்கு வந்து மண்டே, நம்ம வந்து இந்தியன் சமைக்கக்கூடிய ஒரு நாள். இந்தியனில் நான் பண்ண போகிற ட்ரெடிஷ்னல் டிஷ் வந்து நண்டு மசாலா. ப்ளஸ் இன்னைக்கு வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸ் மெனு பண்ணணும். ரொம்ப வித்தியாசமான ஒரு தோசை, பேன்கேக், ரோட்டி எதனாலும் சொல்லலாம். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். இது பண்ணும்போதே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு பேர் வந்து ரோட்டி ஜாலா. ஸோ நண்டு மசாலா, நம்ம நண்டுன்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து நண்டு ரொம்ப கொலஸ்ட்ரால், சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் வந்து நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் ஒரு முட்டையில் வந்து கிட்டத்தட்ட 200 milligrams வந்து நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது பர் டே கன்சப்ஷன். பட் ஆனால் நண்டில் வந்து ஒரு சின்ன பீஸ் நண்டு எடுத்திங்கன்னா அதில் வந்து ஒரு 30 to 40 milligrams தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதாவது நம்மளுக்கு ரேஷியோ தெரியாததுனால, அதாவது நண்டில் நிறைய கொலஸ்ட்ரால் இருக்குன்னே நம்ம சொல்லி அப்படி வந்ததுனால நம்ம வந்து அதை வந்து ரொம்ப ஜாஸ்தி யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறோம். ஸோ ஒன்ஸ் இன் அ வைல் சாப்பிடுங்க. அதில் நிறைய omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, நிறைய நல்ல விஷயம் இருக்குது அந்த நண்டில். ஹார்ட்டுக்கு தேவையான நிறைய நல்ல விஷயம் இருக்குது. ஸோ மேபி ஒரு 2 or 3 times in a month டெஃபினட்டாக நீங்கள் வந்து அதை கன்சியூம் பண்ணலாம். அதையும் இந்த மாதிரி டேஸ்டியாக நீங்கள் மசாலா பண்ணி சாப்பிட்லாம். இந்த நண்டு மசாலைக்கு முதல்ல வந்து 2 விதமான பேஸ்ட் வந்து அரைக்க போகிறோம். ஒன்று வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பேஸ்ட்டு, ரெண்டாவது வந்து ஒரு சீக்ரெட் மசாலா, அதை கடைசியாக ஆட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோ நண்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த நண்டு வாங்கிட்டு வந்தப்பறம் அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து இதோட உடம்பு தனியாக, அதோட கால் தனியாக எடுத்துட்டு, குட்டி குட்டி காலாக இருக்குது இல்லையா, அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்காங்க. அதை ஒரு நாள் நம்ம வந்து நண்டு ரசம் பண்ணிக்கலாம். மிச்சதெல்லாம் எடுத்து என்ன பண்ணியிருக்கேன்னா, லேசாக மஞ்சத்தூள், மிளகா பொடி, அப்புறம் வந்து உப்பு தடவி வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ வந்து அது இன்னும் கொஞ்சம் மசாலா நல்லா உள்ளே இறங்கும் அதனால். ஸோ இப்போ 1 கிலோ நண்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 பல்லு பூண்டு, அப்புறம் வந்து ஒரு சின்ன பீஸ் இஞ்சி. நம்ம இதில் மிளகாத்தூள் எல்லாம் வந்து நம்ம இப்போ சேர்த்துருக்கோம். பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் காரத்துக்கு மேபி ஒரு 1 இல்லாட்டி 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஸோ இது 3ஐயும் போட்டு நல்ல பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்குவோம். இன்ஃபேக்ட் இதை வந்து சில பேர் நல்ல நைஸாக துருவி கூட போடுவாங்க. அது அவங்கவுங்க இஷ்டம்தான். எனக்கு வாயில் கடிப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு இதை லேசாக தண்ணி விட்டு அரைச்சிக்க போகிறேன். ஓகே, ஸோ நம்மளோட பேஸ்ட் நல்லா நைஸாக அரைச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி வேணும். கிட்டத்தட்ட 1-1.5 வெங்காயம் வந்து நம்ம போட்டுக்கலாம். இதில் வந்து சில பேர் சின்ன வெங்காயம் போடுவாங்க, சில பேர் பெரிய வெங்காயம் போடுவாங்க. எனக்கு வந்து நண்டு வந்து லைட்டாக ஸ்வீட்டாக இருந்தால் பிடிக்கும். அது வந்து அதுக்காக சீனி போட போகிறது இல்லை. பட் பெரிய வெங்காயம் வந்து லைட் ஸ்வீட்னஸ் கொடுக்கும். இதுவே கொஞ்சம் காட்டமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்காங்க. ஒரு 10-12 சின்ன வெங்காயம் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து பெரிய வெங்காயம் தான் போட போகிறேன். சில பேர் அரைச்சி போடுவாங்க. பட் அரைச்சி போட்டால் அது வந்து வேறு மாதிரி டேஸ்ட் வந்துடும். ஸோ உங்களுக்கு பிடிக்குதோ அப்படி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒரு 1.5 வெங்காயம். நெக்ஸ்ட்டு தக்காளி வேணும், 2 தக்காளி. ஸோ அதையும் பொடியாக நறுக்கிக்கலாம். ஸோ இந்த மசாலா வந்து இன்ஃபேக்ட் நம்மளோட தயிர் சாதத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஜென்ரலாக நம்ம வந்து இந்தியன் ஃபுட் சமைக்கும் போது, எஸ்பெஷலி இந்த மாதிரி மீன் வகைகள் சமைக்கும் போது, இல்லாட்டி சிக்கனோ மட்டனோ சமைக்கும் போது நல்லெண்ணெய் ஊற்றி சமைச்சா ரொம்ப டேஸ்ட்டே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதனால் இதுக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம். கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் தேவைப்படும். இதுக்கு பட்டை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது. ஜாஸ்தியானால் ரொம்ப மசாலா வாசம் வந்துடும். அப்புறம் வந்து அந்த நண்டோட ஃப்ளேவர் வந்து அமுங்கிடும். ஸோ கொஞ்சமாக பட்டை, ஒரு சின்ன பீஸ் 2 பீஸ் பட்டை, ஒரு 2 இல்லாட்டி 3 பீஸ் கிராம்பு, அப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய், ஜஸ்ட் அந்த ஃப்ளேவருக்கு. இது 3ஐயும் போட்டு லேசாக வறுத்துக்குவோம். ஸோ இப்போ வந்து இன்னும் 2 சாமான் வந்து நம்ம தாளிக்க போகிறோம். ஒன்று வந்து சோம்பு, இன்னொன்று வந்து ஜீரகம். அப்புறம் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை. இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை நம்ம கடைசி இறக்கும் போது இன்னும் கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம். இது வந்து நல்லா வதங்கணும். ஸோ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம தக்காளியை உள்ள போட்டுருவோம். ஸோ இதுவும் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும். ஸோ வதங்கிறதுக்கு லேசாக உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு, அதாவது இஞ்சி பச்சை மிளகா பூண்டு, அது 3 சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டை வந்து உள்ளே சேர்ப்போம். ஸோ இதெல்லாம் இது வந்து தக்காளி நல்லா மையாக வதங்கிறதுக்கும் இந்த வாசம் எல்லாம் நல்லா சேர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும்.
வெரி நைஸ். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதங்கணும். பாருங்கள், நம்மளோட வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஊற வச்சுருக்கோம்ல நண்டு, அதை வந்து அப்படி உள்ளே சேர்த்துடலாம். வாவ். ஸோ இதெல்லாம் மசாலெல்லாம் நல்லா உள்ளே இறங்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா, நம்ம இந்த நண்டு மேலே போட்டிருக்கோம் இல்லையா அந்த மசாலா, அது வந்து நம்மளுக்கு பத்தாது. அதனால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நம்ம வந்து மசாலா சேர்க்கணும். அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சமாக மிளகாய்த்தூள், அப்புறம் மல்லித்தூள், 3ஐயும் வந்து சேர்ப்போம். ஸோ இந்த மிளகாத்தூள் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ப தான். இது வந்து மல்லித்தூள். இப்போ வந்து நம்மளோட சீக்ரெட் மசாலா, அதுக்கு என்னெல்லாம் வேணும்னா, நல்லா துருவின தேங்காய் இவ்வளோ, அதாவது 1 கிலோ நம்ம வந்து இப்போ நண்டு போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ மேபி 2 இல்லாட்டி 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய். இதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு. இதோட 3வது இன்க்ரீடியண்ட் வந்து ஒரு 4 இல்லாட்டி 5 முந்திரி பருப்பு. ஸோ இதை வந்து இப்போ நல்ல மையாக அரைக்கணும். இது பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப நெருன்னு போயிடுச்சுன்னா இந்த மசாலா நல்லா இருக்காது. நல்ல நைஸாக, அதாவது சொன்னேன் இல்லை மையாக அரைக்கணும், நல்ல நைஸாக அரைச்சா தான் வந்து கிரேவி நல்லாயிருக்கும். ஸோ இது சைடில் இருக்கட்டும். இப்போ வந்து இது மசாலா நல்லா சேர்ந்துருக்கும். இப்போ என்ன பண்ணுவோன்னா, லேசாக தண்ணி ஊற்றி உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி வச்சிடலாம். உப்பு வேணும். ஸோ இந்த சமயத்தில் கரெக்டான உப்பு போட்டுக்கோங்க, அப்போ நல்ல சாந்து நல்லாயிருக்கும் நண்டு. ஸோ உப்பை ஏன் நம்ம இந்த சமயத்தில் போடுறோன்னா, இந்த மாதிரி மீன் வகைகளில் வந்து உப்பு வந்து உள்ளே சாரணும். ஏன்னா நம்ம வந்து கடைசியாக நம்ம மேலாக போட்டுட்டோம்னா அது உப்பு அது உள்ளே சார, அது வெளியில் மட்டும் இருக்கும். ஏன்னா இது உள்ளே போகணும் இல்லையா, அந்த ஏன்னா மேலே வெளியில் ஓடு இருக்குது, உள்ளே தான் மீட் இருக்குது, அந்த உள்ளே வந்து அது சாரணுங்கிறதுக்காக எல்லா உப்பு உரப்பெல்லாம் இந்த சமயமே கரெக்டாக இருக்கணும். சரி, இதை வந்து இப்போ மூடி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நல்லா வேகட்டும். இது வாவ், சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை வந்து உள்ளே போட்டுடலாம். இது போட்ட அப்புறமும் இது இன்னொரு 10 நிமிஷம் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா வேகணும். அப்படி எண்ணெய் எல்லாம் கக்கி அழகாக வெளியில் வரும். அப்புறம் நம்ம சூடாக சாதத்தோட பரிமாற வேண்டியதான். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் உள்ளே சேர்க்க போகிறேன். அது என்னென்னா, இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணும் நம்மளுக்கு. ஸோ போட்டுட்டு இது ரெண்டும் நல்லா சுருள வேகட்டும். மூடி வச்சிடலாம். ஸோ நம்மளோட நண்டு மசாலா இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அழகாக எண்ணெய் கக்கி அழகாக வெளியில் வந்து இப்படி பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து பக்குவம். ஸோ இப்போ என்ன பண்ணுவோன்னா, சர்வ் பண்ணிடலாம். அரைச்சி விட்ட நண்டு மசாலா. அரைச்சி விட்ட நண்டு மசாலா பண்ணுறதுக்கு நண்டில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு ஊற வச்சுக்கணும். அடுத்து கடாயில் நல்லெண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, ஜீரகம், கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி சேர்த்து வதக்கிக்கணும். பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்ச விழுது, ஊற வச்ச நண்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், தண்ணி, உப்பு சேர்த்து வேக விடணும். அடுத்து தேங்காய், சோம்பு, முந்திரி பருப்பு, தண்ணி சேர்த்து மிக்சியில் அரைச்ச மசாலாவை சேர்த்து கிளறி கருவேப்பிலை சேர்த்து இறக்குனா அரைச்சி விட்ட நண்டு மசாலா ரெடி. ரொம்ப ஈஸியானது தான், சிம்பிளானது தான், குயிக்கானது தான். ஆனால் வந்து ரொம்ப 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 டெலிஷியஸாக இருக்கும். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக நண்டு ரசத்தோடையோ இல்லாட்டி நம்மளோட நார்மல் ரச சாதத்தோடையோ வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இல்லாட்டி கர்ட் ரைஸ்க்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு குட்டி பிரேக் எடுத்துகிட்டு வாங்க, வந்த அப்புறம் கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷல் ரோட்டி ஜாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வெல்கம் பேக் மக்களே. இன்றைக்கி வந்து நம்ம இந்தியன் எபிசோடில் இருக்கோம். சூப்பரான நண்டு, அதாவது அரைச்சி விட்ட நண்டு மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நான் பண்ண போகிறது வந்து கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷல். எல்லோரும் மண்டே வச்சுட்டு இருப்போம், என்ன பண்ணுறதுன்னு புதுசாக ஏதாவது கொடுத்தே ஆகணும். இன்றைக்கி நான் பண்ண போகிறது வந்து கைண்ட் ஆஃப் அ மலேசியன் டிஷ். அதுக்கு பேர் வந்து ரோட்டி ஜலா, இல்லாட்டி ஜாலா ரோட்டி அப்படிம்பாங்க. ஜாலா அப்படிங்கிறது நம்மளோட ஜலை இருக்கு இல்லையா, வலை இல்லையா, அதாவது நெட்டாக இருக்கும். ஸோ நம்ம ஊற்றும் போது அப்படி
தோசையே வந்து வளவலையாக வரும். ஸோ நம்ம வந்து நம்மளோட பாஷையில் சொல்லணும்னா நம்ம வந்து வலை தோசை அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இது என்ன ஆகும்னா, சாதாரண நம்ம கொடுக்குற தோசையை விட பசங்களுக்கு இப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த ஷேப்பை பார்க்கும் போதே அவங்க உடனே சாப்பிட்ணுன்னு அவங்களுக்கு தோணும். இதை வந்து இனிப்பாகவும் பண்ணலாம், அதாவது ஈவினிங் ஸ்நாக்காக இனிப்பாகவும் பண்ணலாம். இல்லாட்டி ஏதாவது இது ஜென்ரலாக வந்து சிக்கன் கிரேவி இல்லாட்டி மட்டன் கிரேவி இல்லாட்டி எனி வெஜிடபிள் கிரேவிக்கு சைடாக வச்சும் சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நான் வந்து ஒரு கிரேவியோட தான் நான் வந்து அதை சர்வ் பண்ண போகிறேன். ஆனால் லைட்டாக ஸ்வீட் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா பசங்களுக்கு அது பிடிக்கும், லேசாக இனிப்பு தன்மை இருந்தால் அது பிடிக்கும். இது வந்து நான் இன்றைக்கி மைதாவில் பண்ணுறேன். பட் இந்த டெக்னிக், இந்த கான்செப்டை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு உங்களோட க்ரியேட்டிவிட்டி, உங்களோட இமேஜினேஷனுக்கு நீங்கள் வந்து இதை கம்ப்ளீட்டாக மாற்றிக்கலாம். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1.5 கப்பு மைதா வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம இப்போ உப்பு கொஞ்சமாக சேர்க்கணும், இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக சீனி. இது வேணுங்கிறவங்க கொஞ்சம் தோசை இனிப்பாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இதை சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி இதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க, உங்களோட இஷ்டம்தான் இது. இப்போ இதை ரெண்டையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்ப்போம். இது வந்து பேசிக்காக கலருக்கு தான், ஏன்னா கொஞ்சம் எல்லோ கலர் தோசை மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ பேசிக்காக ஒரு கலரிங் ஏஜென்ட்டுக்கு இந்த மஞ்சத்தூள். அதுக்கப்புறம் ஒரு மேபி ஒரு 1லேருந்து ஒரு 2 டீஸ்பூன் நெய், அதாவது பட்டர் இருக்கிறவங்க பட்டரும் போடலாம், இல்லாட்டி நெய்யும் போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து இப்போ முட்டை சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் 1.5 கப் மாவுக்கு ஒரு முட்டை எடுத்திருக்கேன். இதுவே நீங்கள் மாவு ஜாஸ்தி போட்டிங்கன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா முட்டை போட்டுக்கோங்க. ஸோ இதை இப்போ நம்ம நல்லா அடிச்சுக்கலாம். ஸோ இந்த முட்டையை இதில் சேர்த்துருவோம். அடுத்து நம்ம சேர்க்க வேண்டியது வந்து தேங்காய் பால். ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் பால் ஊற்றி பேன் கேக் பண்ணுவாங்க, பால் ஊற்றி தோசை பண்ணுவாங்க. பட் நீங்கள் தேங்காய் பால் ஊற்றுனீங்கன்னா அதோட ஃப்ளேவர் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நீங்கள் வந்து அதை சாப்பிடும்போது பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் நீங்கள் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்ப்போம் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு. நம்ம தோசை ஊற்றுற பக்குவத்துக்கே இந்த மாவு இருக்கணும். பத்தாததுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கட்டியே இல்லாமல் நல்லா கரைக்கணும் இதை. ஸோ எய்தர் பீட்டர் வச்சோ இல்லாட்டி நல்ல ஃபோர்க் வச்சோ இதை நல்லா கரைச்சிக்காங்க. ஸோ இன்ஃபேக்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிற டெக்னிக்கை நீங்கள் நம்ம ரெகுலர் தோசை மாவுலையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இது என்ன பண்ணணுன்னா, இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 2லேருந்து 3 நிமிஷமாவது நம்ம ரெஸ்ட் பண்ண வைக்கணும், கொஞ்சம் நேரம் அது இருக்கணும். அப்போ தான் வந்து ஃப்ளேவர்லாம் நல்லா ஒன்றா சேரும். ஸோ இது வந்து இப்போ 1 or 2 minutes இதை வச்சுட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து இப்போ ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வச்சாச்சு. ஸோ எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு. இப்போ வந்து இதை வந்து வடிகட்டணும். இது ஏன் வடிகட்டணும்னா, நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு அதை வந்து ஊற்ற போகிறோம். நம்ம கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா ஊற்ற வராது, அது வந்து பாட்டில் வந்து அடைச்சிக்கும். அதனால இதை வடிகட்டிக்குவோம். இப்போ நான் வந்து நம்ம ஜென்ரலாக டீ வடிகட்டியில் வடிகட்டினீங்கன்னா உள்ளே இறங்காது. அதனால நான் ஒரு ஜல்லடை ஒன்று வச்சுருக்கேன், அதாவது நைஸ் ஜல்லடை, ஒரு மீடியம் சைஸ் ஜல்லடைன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வச்சு நான் இப்போ வடிகட்டிக்க போகிறேன். ஸோ ஊற்றும் போதே உங்களுக்கு தெரியும், அழகாக தோசை மாவு மாதிரியே தான் இருக்குது. சூப்பர். ஸோ இந்த கட்டியெல்லாம் இப்போ வந்துருச்சு வெளியில். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோன்னா, இப்போ நம்மளோட தோசை மாவு வந்து ரெடி. ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ தோசை கல் போட்டுக்கலாம். கல் சூடாகும் போது லேசாக வந்து வெண்ணெய், ஸோ நம்ம ஜல ரொட்டி ஒட்டாமல் வர்றதுக்கு. நான் ஏன் இதை ஜல ரொட்டி ஜலான்னு சொல்கிறேங்கிறது உங்களுக்கு இன்னும் 1 minute புரிஞ்சிடும். ஸோ இது வந்து சாஸ் பாட்டில், நம்ம கெச்சப்பெல்லாம் ஊற்றி வச்சுக்குவோம் இல்லையா, சாஸ் பாட்டில். இது வந்து ஆக்சுவலாக நீங்கள் மலேசியாவில் பார்த்தீங்கன்னா ஜலா ரொட்டின்னு சொல்லிட்டு, ஜலா மோல்டுன்னு சொல்லிட்டு ஒரு நம்ம வடிகட்டி மாதிரி இருக்கும். அதில் 5-6 இதே மாதிரி நாசல் இருக்கும் கீழே. இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே அது கிடைக்காததுனால நான் சும்மா ஒரு சாஸ் பாட்டில் எடுத்திருக்கேன். இல்லாட்டி என்ன பண்ணலான்னா, ஒரு சின்ன பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துக்கிட்டு அது மூடியில் நம்ம கருது இருக்குல்ல, அந்த நம்ம வடையெல்லாம் எடுப்போம்ல கருது, அதை வச்சு நல்லா ஒரு 5-6 ஓட்டை போட்டுட்டு அதுக்குள்ளே நீங்கள் இந்த மாவை ஊற்றி நீங்கள் தோசை மாதிரியும் ஊற்றலாம். ஸோ அதுவும் நல்லா வரும். ஸோ இன்றைக்கி நான் வந்து இந்த சாஸ் பாட்டில் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நம்ம எடுத்துருக்கிற மாவை இந்த சாஸ் பாட்டிலுக்குள்ளே இப்போ ஊற்றிக்குவோம். நீங்கள் வந்து நினைக்கலாம், நம்ம வந்து அந்த ஜல்லிக்கரண்டி இருக்குல்லையா, நம்மளோட அரிகரண்டி, அதை வச்சு ஊற்றலாம்னு நினைக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகும்னா, உங்களுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் வேணும். அப்போ தான் நீங்கள் வந்து ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த ஊற்றுற ஃப்ளோவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும், அது உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். நீங்கள் ஜல்லிக்கரண்டியில் விட்டிங்கன்னா அது அதோட ஃப்ளோவில் தான் போகும். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலில் ஊற்றிட்டு நீங்கள் வந்து இந்த ஜல ரொட்டி பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ
வந்து உங்களோட திறமை, உங்களோட ஷேப்பு, உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி நீங்கள் போட்டுக்கலாம். சூப்பர். ஸோ இது வந்து இப்போ மேபி ஒரு 30 செகண்ட்ஸ்க்குள்ளே இது வந்து வெந்துடும் ஒரு சைடு. அப்புறம் நம்ம வந்து அதை அப்படி திருப்பி போட்டுக்க வேண்டியதான். ஸோ இந்த பர்டிகுலர் தோசை வந்து நீங்கள் வந்து உங்களை ரெகுலர் தோசை மாவு வச்சே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். சும்மா கொடுக்குற தோசையை விட இந்த மாதிரி நெட் தோசையாக ஊற்றி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பிள்ளைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் அப்படி எவ்வளோ சூப்பராக வெளியில் வருதுன்னு. சூப்பர். பார்க்கவே எவ்வளோ ப்ரிட்டியாக இருக்குது பாருங்கள். இது வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்குக்கு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா லேசாக வெள்ளைப்பாகு இருக்குது இல்லையா, வெள்ளத்தை வந்து லேசாக தண்ணியில் கரைச்சி, அது கம்பி பதாலாம் வரக்கூடாது, சும்மா அது வந்து கரையணும். அதை வந்து சீனிக்கு பதிலாக இதில் உள்ளே சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே வந்து நீங்கள் காரமாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா நம்ம தக்காளி சட்னி, மீன் குழம்பு, அப்புறம் வந்து இன்ஃபேக்ட் கறி குழம்புக்கெலாம் கூட இதை வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து 2-3 விதமாக ஃபோல்ட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து அப்படி ரவுண்ட் பண்ணி வைப்பாங்க, சில பேர் கோன் மாதிரி மடித்து வைப்பாங்க. ஆனால் நம்மளோட ரெகுலர் தோசையை விட இந்த தோசை வந்து சீக்கிரம் வெந்துடும். ஏன்னா வந்து த அமௌண்ட் ஆஃப் மாவு இந்த பிளேட்டில் இருக்கிறது, இந்த தோசை பிளேட்டில் இருக்கிறது வந்து கம்மி. ஸோ அதனால் சீக்கிரம் வந்து குக் ஆயிரும். இன்ஃபேக்ட் நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம் நீங்கள் இதில். பாருங்கள் எவ்வளவு சூப்பராக ஆயிடுச்சு நம்மளோட ஜாலா ரொட்டி. ஜாலா ரொட்டி. ஜாலா ரொட்டி பண்ணுறதுக்கு மைதா, உப்பு, சர்க்கரை, மஞ்சத்தூள், நெய், முட்டை, தேங்காய் பால் சேர்த்து மாவு பதத்துக்கு கரைச்சி தவால வெண்ணெய் விட்டு வலை மாதிரி ஊற்றி வேக விட்டு எடுத்தால் ஜாலா ரொட்டி ரெடி. ஸோ அருமையான நம்மளோட ஜாலா ரொட்டிஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக பிளேட்டிங்கும் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம கிட்ஸுக்கு பேக் பண்ணணும் இல்லையா, லஞ்ச் பாக்ஸ். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்றைக்கி நான் மொச்சை குழம்பு வச்சுருக்கேன். ஸோ இன்ஃபேக்ட் எனி கிரேவி, வாட் எவர் கிரேவி நீங்கள் இன்றைக்கி பண்ணுறீங்களோ அதை பேசிக்காக வச்சுட்டு பசங்களுக்கு சாலடோட சைடில் அனுப்பிச்சிடலாம். அண்ட் நம்மளோட ஜாலா ரொட்டிஸ் பேக் பண்ணி சூடாக பசங்களுக்கு அனுப்பிடலாம். எவ்வளோ நேரம் ஆனாலுமே இந்த ரொட்டிஸ் அருமையாக இருக்கும். சூப்பர். ஸோ என்னோட கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ் இன்றைக்கி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி வெரைட்டியாக புதுசாக டிஃப்ரெண்ட்டாக உங்கள் பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி அனுப்புங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்ஃபேக்ட் ஸ்கூலுக்கு போகும்போது என்ன லஞ்ச் இருக்குங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் அவங்களுக்கு இருக்கும் அவங்களுக்கு லஞ்ச் டைமில். ஸோ இந்த 2 டிஷ்ஷஸையும் உங்கள் வீட்டில் டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். இப்போதைக்கு இட் இஸ் ஸ்ரீ சைனிங் ஆஃப் வித் போத் த டிஷ்ஷஸ். பாய்.